ஒரு ஊருல ராஜா ராணி இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தையே இல்ல. அதுக்காக அந்த ராஜாவும் ராணியும் கோயில் கோயிலா போனாங்க. ஒரு நாள் ராஜா தவம் இருக்கலான்னு காட்டுக்கு போனாரு. அங்க போய் கடவுளே எனக்கு குழந்தை வரம் கொடுன்னு சப்டாமா கூட ஒரு கால்ல நின்னு வேண்டினார். சில நாட்கள் கழிந்தன. திடீரென ஒரு முனிவர் அங்கு காட்சி அளித்தார். என்ன ராஜா, குழந்தை வரம் கேட்டு ஒத்த கால்ல நிக்குறியா? சரி, இந்த மாம்பழத்தை உன் மனைவியிடம் குடு. வேற யாரும் இதை சாப்பிடக் கூடாதுன்னு சொல்லி ஒரு மாம்பழம் மட்டும் ராஜா கிட்ட கொடுத்தார். ராஜாவும் அதை கடவுளே தனக்கு கொடுத்ததாக நினைத்து வீட்டு போய் மனைவியிடம் அந்த மாம்பழத்தை கொடுத்து, இதை யாருக்கும் கொடுக்காம நீ மட்டும் சாப்பிட்டுன்னு சொல்லி கொடுத்தார். ராணியும் யாருக்கும் கொடுக்காம சாப்பிட்டு கொட்டைய வெளில வீசினாள். அந்த கொட்டையை அவங்க வீட்டு குதிரை சாப்பிட்டுருச்சு. மறுநாள் ராணி மயங்கி கீழே விழுந்தாள். உடனே ராஜா மருத்துவரை வரச் சொன்னார். மருத்துவரும் ராணியை பரிசோதனை செய்தார். ராஜா பதட்டமாக, என்ன ஆச்சு டாக்டர்? ராணிக்கு ஒன்னும் பிரச்சினை இல்லையேன்னு கேட்டார். டாக்டர், ஒன்னும் பிரச்சனை இல்ல ராஜா, எல்லாம் நல்ல விஷயம் ராணி மாசமா இருக்காங்கன்னு சொன்னார். ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம்.